அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 141 அதிகாரம் 7 10 வரை தாவீதின் சங்கீதம். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராக சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதையும். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன் என்று இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் ஒரு மிகப்பெரிய சதியில் தன்னை மாட்டிக்கொண்டதாக காண்பித்து இந்த பகுதியை எழுதுகிறதை பார்க்கிறோம். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராக சிதறடிக்கப்பட்டு ரெண்டாக வெட்டி பிளக்கிறதற்கு, மரத்தை வெட்டுகிறது போல எங்களுடைய வாழ்க்கையில இருதயத்தையே வெட்டி பிளக்கிறது போல சூழ்நிலைகளை சதி செய்கிறவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார். நேரிட்டு போரிட்டால் கூட நாம் அவர்களை ஜெயித்து விடலாம். அத்தனை தாவீது வாழ்ந்த நாட்களிலே எல்லா யுத்தங்களிலும் அவர் வெற்றி பெற்றார். ஒரு யுத்தத்தில் கூட தாவீதை ஆண்டவர் தோற்று போக வைக்கவில்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இந்த சதியின் நிமித்தமாக, அப்சலோமினால் ஏற்பட்ட சதியின் நிமித்தமாக அவன் அகித்தோப்பேலை இழந்ததை நாம் பார்க்கிறோம். தேவ வாக்கு போல ஆலோசனை கொடுத்த அகித்தோப்பேலே தாவீதை கொல்லும்படியாக அப்சலோமுக்கு அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்சலோமும் தன்னுடைய தகப்பனோடு கூட போரிடுகிறதற்கு அநேக சதிகளை செய்கிறதை பார்த்துவிட்டு தான் அவன் சொல்லுகிறான், பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் கால்களிலே செருப்பு கூட அணியாதவராக வெறுங்காலோடு கூட ஓடுகிறார். அவர் அரசாட்சிக்கு வருகிறதற்கு முன்பாகவே சவுலினுடைய சதி திட்டங்களினால, அங்கே இருக்கக்கூடிய தேவேகு என்கிற ஒருவனுடைய சதி திட்டத்தினால அநேக ஆசாரியர்களை இழந்து தவித்த தாவீது இப்பொழுது தன்னுடைய சொந்த குமாரனால சதி திட்டம் தீட்டப்பட்டவனாக அவன் ஓடுகிறதை இங்கே அவன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். என்னுடைய ஆத்துமாவை வெறுமையாய் விடாதையும், உம்மை நம்பி இருக்கிறேன். சதிகளின் மத்தியிலையும் நான் உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுனா யுத்தத்தில் எப்படி ஜெயம் கொடுப்பீங்களோ அதே போல் எங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் வைக்கிற எல்லா விதமான கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரினுடைய சுருக்குகளுக்கும் நீர் எங்களை விளக்க முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் சதியை மேற்கொள்ளுகிறதற்கு உங்கள் கிருபை தேவை என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 11 அதிகாரம் 6 தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசித்து ஜெபிக்க வேண்டுமே. அதை நினைவு கூர்ந்தது போல் அவர் இங்கே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, கன்னிகளினுடைய அக்கிரமக்காரனுடைய சுருக்குகள், கண்ணியினுடைய சிக்குகளுக்கு என்னை விலக்கி ரட்சிங்க ஆண்டவரே. அநேக சதிகள் நேரிட்டு வந்தால் கூட, நேரடியாய் போர் செய்ய வந்தால் கூட உம்மால் நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போயிடுவேன். உம்மால் நான் ஒரு மதிலை கூட நான் தாண்டிடுவேன். வெண்கல வில்லும் என்னுடைய கைகளினால் வளைந்து போகும்படியாக என்னுடைய கரங்களையெல்லாம் நீங்கள் யுத்தத்துக்கு பழக்கி வச்சிருக்கிறதுனால நான் ஜெயம் பெற்றுருவேன் ஆண்டவரே. ஆனால் எனக்கு வைக்கிற கண்ணிகளில் சுருக்குகளில் நான் மாட்டிக்கொண்டு ஸ்தானத்தை இழந்து நான் அநேக நேரங்களில் ஓடி போக வேண்டியிருக்குது. மலைகளுக்குள்ளே ஒளிய வேண்டியது இருக்குது, குகைகளுக்குள்ளே ஒளிய வேண்டியிருக்குது, வனாந்திரத்தை நோக்கி ஓட வேண்டியது இருக்குது, வெறுங்காலோடு கூட ஓட வேண்டியது இருக்குது. என் மகனே எனக்கு விரோதியாய் வருகிறானே என்று சொல்லி புலம்பிற்று அதை ஆண்டவரிடத்தில் அவர் தெரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு விடுதலை செய்யும் என்று ஜெபிக்கிறார். 10 சொல்லுகிறார், துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். ஒரு அருமையான ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பின்பு ஒரு விசுவாச அறிக்கை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். எனக்கு வைத்த வலையில் அவங்க தான் விழுவாங்க, துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி ஆமான் மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை செய்து வைத்துவிட்டு எப்படியாகிலும் இந்த ஆமானை, இந்த
மொர்தேகாயை இந்த தூக்கு மரத்தில் நான் ஏற்றி பார்க்கிற நாள் எந்த நாளோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். சூழ்நிலை எல்லாம் அவனுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஆமான் இருக்கிறான். மொர்தேகாயோ வாசல் காக்கிறவர்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிற மொர்தேகாயை எப்படியாயிலும் இந்த வலையில் சிக்க வைத்து விட வேண்டும். அவனை மாத்திரமல்ல, அந்த ஜனங்கள் முழுவதையும் நாம் அழித்து விட வேண்டும். 127 நாடுகளிலும் பரம்பி இருக்கிற அத்தனை அந்த யூத குலத்தையும் அழித்து விட வேண்டும் என்கிற கங்கணம் கொட்டி கொண்டு வலையை விரித்திருக்கிற அந்த சூழ்நிலையில் அவனே அகப்பட்டு கொண்டதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அவைகளை திருஷ்டாந்தங்களாக எழுதி வைத்திருக்கிறார். தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள் என்று சொன்னது போல துன்மார்க்கன் தங்கள் வலைகளில் அகப்படுவார்கள். அவங்க வீட்டிலலாம் பெருமையாக சொல்லிட்டு இருந்தான், ஒரு நாளில் மொர்தேகாயை தூக்கி நான் அங்கே மாட்டிவிட போகிறேன் என்று சொல்லி கடைசியில் அவருடைய குடும்பங்கள் பார்க்கும்படியாக அங்கே அவன் செய்த தூக்கு மரத்திலே ஆமான் சிக்கி கொண்டதை பார்க்கிறோம். துன்மார்க்கர் தங்கள் வலையிலே அகப்படுவார்கள். அவன் செய்த சதியில் அவனே மாட்டிக்கொண்டான். நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். காரணம் என்ன? நான் உம்மை நம்பியிருக்கிறேன். என் ஆத்மாவை நீங்கள் வெறுமையாய் விடமாட்டீங்க ஆண்டவரே. சதியை மேற்கொள்ளுகிறதற்கு உண்மை தான் நம்பியிருக்கிறேன். என் கண்களுக்கு தெரியாத காரியங்கள், கண்களுக்கு தெரிஞ்ச காரியம் எதிரியை நான் அழிச்சிடுறேன். கண்களுக்கு தெரியாத அநேக எதிரியினுடைய காரியங்கள் என்னை தாக்குகிறது. அதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று தாவீது கேட்டுட்டு கடைசியாக சொல்கிறான், நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். அவருடைய வாழ்க்கையில் அவர் முதிர் வயது உள்ளவராகிற வரையிலும் அவர் ராஜாவாக இருந்து மரித்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அநேக சதிகள் நமக்கு விரோதமாக தீட்டப்படுகின்றன. சாத்தான் சதிகாரனாக இருக்கிறபடினால அநேக மனிதர்களை ஏவி விட்டு நம்ம நினைக்கிறோம் நமக்கெல்லாம் எதிரி யார் இருக்க போகிறா என்று சொல்லி நினைக்கிறோம். காரணமில்லாமல் அநேகரை நம்ம மேலே பொறாமை கொள்ள வைத்து, நம்ம மேலே கோபமாய் கொள்ள வைத்து, நம்ம மேலே பொறாமைப்பட வைத்து, நம்முடைய வளர்ச்சியின் மேலே பொறாமைப்பட வைத்து இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்களே, அநேக ஏவல்களை செய்துட்டாங்க, செய்வினைகளை செய்துட்டாங்கன்னெலாம் சொல்கிறாங்களே. அப்படிப்பட்ட அநேக கண்ணிகளை, சுருக்குகளை, கயிறுகளை சத்துருவை பயன்படுத்தி அவர்கள் செய்கிறார்கள். இவைகளில் நின்று விடுதலை செய்கிறதற்கு நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே முடியும் என்பதை சங்கீதக்காரன் உணர்ந்தவராக, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன் என்று சொல்லி நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு காண்கிற எதிரியை ஜெயித்து விடலாம். காணாத எதிரி, மறைவிலிருந்து எங்களை தாக்குகிற எதிரிகளிடமிருந்து ஆண்டவரே நாங்கள் தப்பித்து கொள்கிறதற்கும் ஒவ்வொரு நாளும் உடைய சன்னிதானத்தில் உம்மை நோக்கி எங்கள் கண்களை எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டோன்னு சொன்னால் நாமும் சொல்ல முடியும், துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்பட்டார்கள், நானும் அதற்கு தப்பி கடந்து போனேன் என்று சொல்ல முடியும். தாவீதை பாதுகாத்த கர்த்தர், தாவீதை வலைகளுக்கும் சுருக்குகளுக்கும் சிக்குகளுக்கும் பாதுகாத்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பாதுகாப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்தில் நம்முடைய கண்களை ஏறெடுப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில் என் தலை நிமிரச் செய்வார், வெற்றி காணச் செய்வார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன்.